வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜீவனா. என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, நான் வந்து சிக்கன் ரைஸ் சாப்பிட்றப்பலாம்னு சொல்லி போயிருந்தோம். பார்சல் வாங்க தான் போயிருந்தோம். அந்த கடையில் தான் எடுத்தோம். உண்மையாகவே நாங்கள் இங்கே தான் வாங்குவோம். கடையோட பேர் வந்து ஜெயா ஹோட்டல். உண்மையாகவே ஃபாஸ்ட் ஃபுட் கடை தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் எவ்வளோ இடத்துலலாம் நான் சாப்பிட்ருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டான ஃபாஸ்ட் ஃபுட் வந்து நான் இங்கே தான் வாங்குகிறோம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். அஜினமோட்டோவும் போட மாட்டாங்க, ரொம்ப கலரும் போட மாட்டாங்க. நார்மலாக 120 ரூபாய் தான். ஒரு ரைஸ் வாங்கினா 2 பேர் கண்டிப்பாக தாராளமாக சாப்பிட்லாம். நல்ல குவான்டிட்டியோட அதிகமாக தான் கொடுக்குறாங்க. அதெல்லாம் இல்லாமல் அதில் சுத்தமாக நல்ல சுகாதாரமாக பண்ணுறாங்க. ரைஸ் வந்து வேகாமல் அப்படிலாம் கிடையாது. நல்லா அது சாப்பிட்டாலே நமக்கு ஒரு சீக்கிரமாக ஜீரணமாயிடும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான் இது. பார்த்திங்கன்னா முதல்ல வந்து முட்டையை வந்து அடிச்சுட்டு அதில் போட்டு நல்லா இது பண்ணார். அதுக்கப்புறமா கோஸ் போட்டு ரைஸ் போட்டார். அதுக்கப்புறமா ரைஸ் போட்டதுக்கப்புறமா சிக்கன் போட்டுட்டு வந்து நல்லா அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இது பண்ணுறாரு. உண்மையாகவே அந்த வாசனை, அந்த அரோமாவே உண்மையாகவே சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே எங்களுக்கு தூண்டும். அந்த மாதிரி இருக்கும். இப்போ வேணாம்னு சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு நமக்கு தூக்கத்தில் கூட அவ்வளோ ஒரு அந்த ஸ்மெல்லே நமக்கு சாப்பிட தோணும். அது மட்டும் இல்லாமல் நான் சிக்கனை வந்து நிறைய போட்டாங்க. உண்மையாகவே சில இதில் வந்து சிக்கன் ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 4 பீஸ் தான் இருக்கும். ஆனால் இந்த கடையில் வந்து நிறையவே இருக்குது. இது நம்ம ஈஞ்சம்பக்கத்தில் தான் இந்த கடை இருக்குது. ஈஞ்சம்பக்கத்தில் இருக்கிற ஜெயா ஃபாஸ்ட் ஃபுட் தான் உறவுங்க. நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதில் என்னென்ன மசாலா போட்டிருக்காங்கன்னு சொல்லி எல்லாமே போட்டேன். நான் சரி சும்மா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து போடுறேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் செய்யும்போது. ரைஸ் போட்டதுக்கப்புறமா சோயா சாஸ் ஊற்றினார். சோயா சாஸ்க்கு அப்புறமா வந்து சால்ட்டு போட்டார். அதுக்கப்புறமா அவர் மசாலா எடுத்து போட்டுட்டே இருந்தார். பெப்பரு, கரம் மசாலா, சில்லி பவுடரு, அந்த மாதிரி நிறையவே சாட் மசாலான்னு நிறையவே போட்டார். அது பார்க்குறதுக்கு ஒரு நல்லா இருந்துச்சு. உறவுகளே, உண்மையாகவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடனே வரும் உறவுகளே. நன்றி. உங்களை மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். ஒரு லிமிட்டா ரொம்ப அதிகமாக வேண்டாம்.